Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கூட்டத்தின் ஒரு பகுதியாக சீனா, பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச பிரதிநிதிகள் தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்தியாவை புறக்கணித்துவிட்டு 3 நாடுகளும் ஒன்றிணைந்து புதிய கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அது நம் நாட்டுக்கு சிக்கலை உருவாக்கும். சீனாவின் குன்மிங் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டம் நடந்தது. இதில் நம் நாட்டின் சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றார். அதேபோல அண்டை நாடுகளான பாகிஸ்தான், வங்கதேசம் நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். அந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக சீனா, பாகிஸ்தான், வங்கதேச பிரதிநிதிகள் தனியாக சந்தித்து பேசினர். இந்த 3 நாடுகளும் நம் நாட்டுடன் எல்லையை பகிர்ந்து கொள்வதோடு மோதலையும் கடைபிடித்து வருகின்றன. இதனால் பாகிஸ்தான், சீனா, வங்கதேசம் இணைந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குகிறது. இந்த கூட்டணி இந்தியாவை குறிவைத்து அமைக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் சீனா, பாகிஸ்தான், வங்கதேச பிரதிநிதிகளின் மீட்டிங் பற்றி வங்கதேச இடைக்கால அரசு விளக்கம் அளித்துள்ளது. வங்கதேசம் சார்பில் புதிய கூட்டணி அமைக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபற்றி வங்கதேச வெளியுறவு அமைச்சகத்தின் ஆலோசகர் தவ்ஹீத் ஹுசைன் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், வங்கதேசம், பாகிஸ்தான், சீனா இணைந்து எந்த கூட்டணியையும் அமைக்கவில்லை. இந்த மீட்டிங் அலுவல் ரீதியாக மட்டுமே நடந்தது. இது அரசியல் ரீதியானது கிடையாது. புதிய கூட்டணி அமைப்பது பற்றி எந்த நோக்கமும் இல்லை. நாங்கள் எந்த கூட்டணியையும் அமைக்கவில்லை. அதற்கான எண்ணமும் இல்லை. அதேபோல இந்த மீட்டிங் இன்னொரு நாட்டை குறிவைக்கவில்லை என கூறியிருக்கிறார். அதேபோல சீனா மற்றும் பாகிஸ்தான் தனித்தனியாக அறிக்கைகளை வெளியிட்டன. பாகிஸ்தான் சார்பில் வெளியான அறிக்கையில் வங்கதேசம், சீனா, பாகிஸ்தான் முத்தரப்பு வழிமுறையின் தொடக்க கூட்டம் இது. 3 நாடுகளிடையே கூட்டு பணிக்குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என கூறப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் ஆகியவை தற்போது நம் நாட்டுக்கு எதிர் நிலைப்பாட்டுடன் இருப்பதால் இந்த மீட்டிங் என்பது நம் நாட்டுக்கு சிக்கலாகவே மாறியிருக்கிறது. அடுத்ததாக அமெரிக்காவை குறிவைத்து அணு ஆயுதத்தை சுமந்து கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை பாகிஸ்தான் ரகசியமாக தயாரித்து வருகிறது. இதற்கு சீனா உதவி செய்யும் நிலையில் அமெரிக்காவின் உளவுத்துறை கண்டுபிடித்து அது பற்றி டொனால்டு டிரம்பிடம் அறிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். இதனால் கண் சிவந்துள்ள டொனால்டு டிரம்ப் பாகிஸ்தானுக்கு கடும் வார்னிங் கொடுத்திருக்கிறார். பாகிஸ்தான் வெர்சஸ் அமெரிக்கா. ஒரு காலத்தில் 2 நாடுகளும் நெருங்கிய நண்பர்கள். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே 2 நாடுகளுக்கும் இடையே நட்பில் விரிசல் விழுந்தது. குறிப்பாக அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் இருந்த அந்த 4 ஆண்டுகள் 2 நாடுகளிடையே உறவு மோசமானது. அதோடு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் ஆட்சி கவிழ்ந்த போது அவர் அமெரிக்காவை நேரடியாக குற்றம் சாட்டினார். அமெரிக்காவின் சதியில்தான் ஆட்சியை பறிகொடுத்ததாக புகார் கொடுத்தார். இதனால் அமெரிக்கா, பாகிஸ்தான் இடையேயான உறவு மோசமானது. ஆனால் இப்போது அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் இருக்கிறார். டொனால்டு டிரம்ப் அதிபரான பிறகு அமெரிக்கா, பாகிஸ்தான் உறவு என்பது மெல்ல மெல்ல நல்ல நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சமீபத்தில் மோதல் ஏற்பட்டது. அப்போது டொனால்டு டிரம்ப் இந்த மோதலை கைவிட வேண்டும் என்று பாகிஸ்தானுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அதோடு மோதலை கைவிட்டால் 2 நாடுகளும் இணைந்து வர்த்தகம் செய்யலாம் என்ற ஒரு ஆஃபரை கூட அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். அது மட்டுமின்றி சில நாட்களுக்கு முன்பு கூட வாஷிங்டனில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனிருக்கு டிரம்ப் மதிய விருந்து அளித்தார். பூட்டிய அறையில் இருவரும் ரகசியமாக பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள். அப்போது பாகிஸ்தானின் விமான தளம், ராணுவ தளத்தை அமெரிக்கா பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும். இதை செய்தால் பாகிஸ்தானுக்கு நிதியுதவி செய்வதாகவும் வர்த்தக உறவை வலுப்படுத்துவதாகவும் டிரம்ப் கூறியிருந்தார். இது நடந்த அடுத்த சில நாட்களிலேயே பாகிஸ்தானின் ஒரு மிகப்பெரிய சதியை அமெரிக்க உளவுத்துறை கண்டுபிடித்தது. அதாவது பாகிஸ்தான் தற்போது அணு ஆயுதத்தை சுமந்து கண்டம் விட்டு கண்டம் பாயும் நியூக்ளியர் டிப்ட் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், அந்த ஏவுகணையை ரகசியமாக தயாரிக்கும் பணியை தொடங்கி இருக்கிறதாம் பாகிஸ்தான். அந்த ஏவுகணை அணு ஆயுதத்தை சுமந்து செல்லும் தன்மை கொண்டது. சுமார் 5500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய தன்மை கொண்டது அந்த ஏவுகணை. அதை சீனாவின் உதவியோடுதான் பாகிஸ்தான் தயாரிக்கப் போகிறதாம். இது அமெரிக்காவுக்கு நேரடியான ஒரு அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுகிறது. இதனை பாகிஸ்தான் மிகவும் ரகசியமாக வைத்திருந்த நிலையில் அதனை அமெரிக்க உளவுத்துறை மோப்பம் பிடித்துவிட்டது. கையோடு டிரம்பிடமும் போட்டுக் கொடுத்து விட்டது. இதை கேட்டவுடன் டிரம்ப் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு இப்ப எனக்கே ஸ்கெட்ச் போடுறீங்களா என பாகிஸ்தான் மீது கோபத்தில் கொந்தளித்திருக்கிறார் டிரம்ப். மேலும் பாகிஸ்தானுக்கு வார்னிங் கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அமெரிக்காவுக்கு எதிராக பாகிஸ்தானின் எந்த நடவடிக்கையையும் அமெரிக்கா பொறுத்துக் கொள்ளாது. அதேபோல தான் அணு ஆயுதத்தை சுமந்து செல்லும் லாங் ரேஞ்ச் ஏவுகணை திட்டத்தை சகித்துக் கொள்ளவே மாட்டோம் எனவும் கூறியிருக்கிறார்.
இது பாகிஸ்தானுக்கு நேரடி வார்னிங்காகவே பார்க்கப்படுகிறது. மேலும் பாகிஸ்தானின் இந்த செயல் என்பது அமெரிக்காவின் அடிவயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது. காரணம், பாகிஸ்தான் 2 முக்கியமான ஒப்பந்தங்களில் கையெழுத்தும் போடவில்லை. அது என்னவென்றால் NPT, நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம். அடுத்து CTBT, காம்ப்ரிஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி, அணுசக்தி சோதனை தடை ஒப்பந்தம். இந்த 2லுமே அவர்கள் கையெழுத்து போடவில்லை. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் என்றால் அணு ஆயுதம் வைத்திருந்தாலும் கூட பல கட்டுப்பாடுகளையும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் காஷ்மீர் பிரச்சனையை மையப்படுத்தி பாகிஸ்தான் இது போன்ற ஒப்பந்தங்களுக்குள் செல்லவே இல்லை. காஷ்மீர் விவகாரத்தில் நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நீண்ட காலமாகவே மோதல் உள்ளது. அதே போல 2 நாடுகளிடமும் அணு ஆயுதம் உள்ளது. இதனால் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்துக்குள் சென்றால் சிக்கல் வரும் என்பதால் நம்மை போலவே பாகிஸ்தானும் அந்த ஒப்பந்தத்தை ஏற்கவில்லை. இதனால் அமெரிக்கா பாகிஸ்தானிடையே பிரச்சனை வந்தால் எளிதாக பாகிஸ்தானால் அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் என்ற ஒரு அச்சம் அமெரிக்காவுக்கு எப்போதுமே இருக்கிறது. இதனால்தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த மிரட்டலை தற்போது விடுத்திருக்கிறார். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.